ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் பசங்களா. வில்லுக்கு அம்பு மாதிரி தான். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸுக்காக ஒரு கதை வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா அதே கதையை உங்களுக்கும் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரிதிங் இன்க்ளூட். இந்த பிடிஎஃப்ல எல்லா ஐடென்டிட்டிஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் பட் நாட் அது மட்டும் கிடையாதுடா பசங்களா, அந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷனுக்கான வீடியோ லிங்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நீங்க செக் அவுட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ ஓகே, நம்மளோட இந்தியன் ஸ்டோரிஸ்ல நம்மளுக்கு மிகப்பெரிய மாரல் ஸ்டோரிஸ் இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதையை நானே உங்களுக்கு பில்ட் பண்ணி சொல்றேன். ஸோ துரோணாச்சாரியை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். கிரேட் கிரேட் பாவ் ஆர்கரியோட அர்ஜுனோட கோச். ரைட்டுங்களா? ஸோ அவர் குரு தான் நம்மளோட துரோணாச்சாரியார். ஸோ அவருக்கு இன்னொரு சிஷ்யன் இருந்தாரு. ஆனா அவர் டிப்பிக்கல் சிஷ்யன் கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா ஏகலைவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா துரோணாச்சாரியிட்ட கத்துக்கிட்ட ஜஸ்ட் அவர் கத்து கொடுக்கறத பார்த்து, அதாவது நோ ஸ்டெப் சொல்யூஷன், எந்த ஒரு ஸ்டெப்பையுமே துரோணாச்சாரி அவருக்கு தெளிவா சொல்லி கொடுத்தது கிடையாது. ஒன்லி ஃபார்முலாஸை மட்டுமே பார்த்து அவர் வில் வித்தையை கத்துக்கிட்டாரு. எங்க அவர் அர்ஜுனுக்கு காம்படிஷனா வந்துருவோன்ற அளவுக்கு ஹீ இஸ் அ பிக் காம்படிட்டரா இருந்தாரு. கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஃபார்முலாஸை மட்டுமே படிச்சு ஒருத்தர் இவ்வளவு பெரிய காம்படிட்டரா ஆக முடியும் அப்படின்னா, எக்ஸாம்ல நம்மளால ஏன் முடியாது ஃபார்முலாஸை மட்டுமே படிச்சு வெல் பெஸ்ட் ஆக முடியும்னா தாராளமா ஆகலாம். அதுவும் மேக்ஸ் எக்ஸாமுக்கு. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண பிடிஎஃப் தான் இது. ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பிளாக்காக இருக்க பிடிஎஃப் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம்டா பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் செட்ஸுக்கான ஃபார்ம்ல, செட்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் யூனிக் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் இருக்கு, ரோஸ்டட் ஃபார்ம் இருக்கு, செட் பில்டர் ஃபார்ம் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு செட்லயுமே குட்டி செட் ஒன்று இருக்கு. ஸோ சப்செட்ஸ் தான் குட்டி செட்ஸ். இந்த குட்டி செட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசணும் அப்படின்னா பவர் செட்ஸ் கிடைக்கும். பவர் செட்ஸோட ஃபார்ம்ல வந்து 2n/n/a. ஸோ ஆப்ரேஷன்ஸ் பார்த்தா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட், இந்த 4 பேர் இருக்காங்க. இதுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 1 marks தான் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். அந்த லைவ் மிஸ் பண்ணினா மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. ரைட்டாடா பசங்க? இது எல்லாமே முக்கியம். காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, டிமார்கன்ஸ் லானா என்ன, இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு 5 mark வெரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் டிமார்க்ஸ்ல மட்டும்தான் உள்ள இருக்க ஆப்ரேஷனை விட வெளியே இருக்கிற ஆப்ரேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கார்டினாலிட்டி வச்சு தான் நம்மளுக்கு 5 marks சம் இருக்கு. ஸோ n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. And n of a union b union c is equal to n of a plus n of b plus n of c. And எல்லாத்தோட இன்டர்செக்ஷனுக்கு மைனஸ், ஹோல் இன்டர்செக்ஷனுக்கு பிளஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். சாப்டர் 2 வந்து ரேஷனல் இர்ரேஷனல் கான்செப்ட்ஸ் தான். ஸோ அது ஓரளவுக்கு நீங்க கிராஸ் பண்ணி வந்துடலாம். ஸோ இந்த எக்ஸ்போனன்ஸுக்கு மட்டும்தான் சில ப்ராப்பர்ட்டி சம்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இது. ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி சம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு லைவ் இருக்கு செகண்ட் சாப்டர்ல. ஸோ மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்ற எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி வீடியோல கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாம் என்ன, அப்படி எப்படி சம் போறதுன்றத எக்ஸ்பிளனேஷனை இன்னைக்கு நாம லைவ்ல பார்க்க போறோம். அண்ட் ரேஷனலைசேஷன் a/√b is equal to √b/√b. ரைட்டுங்களா? சயின்டிபிக் நோட்டேஷன் இருக்கு. அண்ட் சாப்டர் 3ல பார்க்கும்போது ஐடென்டிட்டிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பாலினாமியல்னா என்ன, டிகிரினா என்ன, அடிஷன் ஆஃப் பாலினாமியல் எப்படி பண்ணும், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணும், ரூட்ஸ், ஜீரோனா என்னடாப்பா, ரூட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன். அண்ட் ஜீரோஸ் அப்படின்னா என்னது, பாலினாமியல்ல எக்ஸுக்கு பதிலாக ஒருத்தங்களை போடும் போது எனக்கு ஹோல் ஆன்சர் 0ன்னு வரணும். கரெக்டுங்களா? ஸோ இதை வச்சு ரிமைண்டர் தியரம், ஃபேக்டர் தியரம்னு எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா பசங்களா? ஸோ அல்ஜிப்ரா a plus b the whole root is equal to a square plus b square plus 2ab. a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே முக்கியம். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸும் we have very important. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தபடி ஃபேக்டரைசேஷன். ஸோ ஃபேக்டரைசேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். 3 விதமான ஃபேக்டரைசேஷன் இருக்கு. அதையும் நீங்க படிச்சிருக்கீங்க. டிவிஷன்ல வரும்போது சிந்தட்டிக் டிவிஷன் இருக்கு, நார்மல் டிவிஷன் இருக்கு. ஸோ ஜிசிடி, லீனியர் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. 4th சாப்டர்ல we have only ப்ராப்பர்ட்டிஸ். அதுவும் நம்மளுக்கு ஃபார்முலாஸ்ன்னு எதுவும் கிடையாது. ஸோ பட் ஈவன் தோ we will study. ரைட்டுங்களா? இதுக்கான பிடிஎஃப் எங்க கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பாய் பாய்.